அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாய் உங்களை இந்த நேரில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எல்லாம் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரம் நடு விழாவைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். முடிந்தவர்கள் தனியாகவோ இல்லை குழுக்களாகவோ நீங்கள் ஒரு மரங்களை நட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மரத்தை வாங்கி கொடுத்து அவர்களை நீங்கள் நட வைக்கலாம். அதற்கு முன்பதாக நம் நாட்டை சீர் செய்வதற்கு முன்பதாக நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு லீவ் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எல்லாம் ஒவ்வொரு ரூமில் உட்காந்துட்டு இந்த ஃபோனை பார்த்துட்டு இந்த வலைதளங்கள், அதாவது இந்த சமூக வலைதளங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிறாங்க. காலையில் ஆரம்பித்தா நைட்டு தூங்குகிற வரைக்கும் அதிலேருந்து மீண்டு வருவது கிடையாது. ஆகவே நாம் நாட்டை சீரமைப்பதற்கு முன்பதாக நாம் வீட்டை முதலாவதாக சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு முயற்சி. இது விருப்பம் இருக்கிறவர்கள் இதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதாவது ஓய்வு நாட்களிலே, விடுமுறை நாட்களிலே நாம் இந்த சமூக வலைத்தளங்களை நாம் பயன்படுத்தாமல், எமர்ஜென்சி ஃபோன் வந்தால் யூஸ் பண்ணலாம், ஜிபே யூஸ் பண்ணலாம், அதுக்கு தடங்கள் கிடையாது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு நம் குடும்பத்தோடு நாம் நேரங்களை நாம் செலவிட வேண்டும் என்று ஒரு திட்டம். ஏன்னா நம்ம பிள்ளைகளோடு முகம் கொடுத்து பேசி, கணவன் மனைவியோடு முகம் கொடுத்து பேசிய நாட்கள் அநேகம் இருக்குது. ஒரு நாள் லீவுனா கூட அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒரு நாளில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் அவற்றை மட்டும் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நம் குடும்பத்தோடு நேரங்களை செலவிடுவோம், அவர்களோடு உரையாடுவோம், அவர்களோடு நேரங்களை செலவு செய்வோம். அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே ஆரம்பத்தில் இருந்த அந்த நாட்கள் இப்போ எல்லாம் மாறிட்டு எல்லாமே இந்த வலைத்தளங்களை சிக்கி கொண்டு மக்கள் வெளியே வராமல் இருக்கிறாங்க. ஸோ நாம் செய்வதனாலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி, பிள்ளைகள், கணவன், நம்முடைய சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் கூட இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். ஆகவே இது ஒரு சிறிய முயற்சி தான். அதை மீண்டுமாய், அதாவது ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் எல்லாம் வேறு இடத்துல ஒவ்வொரு ரூமில் பிரிந்து அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இல்லாமல் மீண்டுமாய் ஒரு குடும்பமாய் நாம் இருப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த வலைத்தளத்தை ஒரு நாள், முடியவில்லை என்றால் அரை நாள் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பிள்ளைகளோடு, நம் குடும்பத்தோடு நம் நேரங்களை செலவிடுவோம். ஒன்றாக உரையாடும், ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி செய்வதனாலே வீட்டுக்குள்ளே மீண்டுமாய் ஒரு ஃபெலோஷிப் உண்டாகும், ஒரு ஒற்றுமை உண்டாகும். ஒருத்தர் நம்ம நேரங்களை செலவு செய்வதனால நிச்சயமாகவே இது ஒரு மாற்றத்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே கடந்த வாரத்திலேருந்து நான் இதை கடைபிடித்தேன். இது நல்லா இருந்துச்சு. ஆகவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ நம்மளுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த விருப்பத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாய் உங்கள் மத்தியிலே இதை நான் வைக்கிறேன். ஆகவே அந்த ஒரு நாள், அதாவது சண்டேஸில், ஓய்வு நாட்களிலே, விடுமுறை நாட்களிலே ஒரு நாள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் அதற்கு மாறாக நம் குடும்பத்தோடு நேரங்களை செலவிடுவோம். முதலாவதாக குடும்பத்தை சீர் செய்வோம், கட்டமைப்போம். பிறகு நாட்டுக்கான காரியங்களை, நாட்டை சீர் செய்வது, நாட்டுக்கான வளர்ச்சி பணிகளை செய்வதை நாம் முன்னெடுப்போம். ஆகவே இந்த பணியிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். ஆகவே இது ஒரு அன்பின் வேண்டுகோளாய் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வீட்டை சரி செய்வோம், பிறகு நாட்டுக்கான பணிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.